ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்ரூம் டைல்ஸுகள்லாம் இருக்கக்கூடிய உப்பு கரையை எப்படி ரொம்ப சுலபமான முறையில் க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம நிறைய காசு கொடுத்து லிக்விட்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. வெறும் 10 ரூபாய் சோப்பு போதும். அதை வச்சே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை சேர்த்து ரொம்ப சூப்பரான லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த லிக்விட் வச்சு பாத்ரூம் டைல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டாய்லெட் கூட ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரோகிணி கோமதிங்கிறவங்க இதுக்கான சொல்யூஷன் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டில் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாத்ரூம் கதவுல இந்த கீழெல்லாம் வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கு பாருங்கள். அதே போல் பாத்ரூம் உள்ளேயும் வந்து கரையாகவே இருக்குது. இது நான் ஒரு 10 டேஸாக வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. எவ்வளோ ஒரு கரையாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு தான் வந்து எனக்கு அதிகமாக வந்து உப்பு கரை பிடிக்கும், பைப்பு சைடு. இப்போது இதை எப்படி சுலபமான முறையில் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயே வந்து ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகாதுங்க. 10 ரூபாய் சோப்பு இருந்தால் போதும். அது கூட நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு லிக்விட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 10 ரூபாய் துணி துவைக்கிற சோப்பு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். நம்ம காய்கறிகள்லாம் துருவோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த சோப்பை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். இது போல் துருவி சேர்த்தா தான் நம்மளுக்கு லிக்யூட் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு துருவி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாதி சோப்பு வந்து போதும். இது வந்து அடுத்த வாரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த துருவின சோப்பை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோடா தான். அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விட், நம்ம ஜாமான் வளர்க்குற பயன்படுத்துகிற லிக்விட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக எலுமிச்சைப்பழம் வந்து ஒரு 2 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸை வந்து அதிலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எலுமிச்சைப்பழம் பிழியும் போது நல்லா வந்து நுரைச்சிக்கிட்டு வரும். இப்போது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து சூடான தண்ணி சேர்க்கணும், ஹாட் வாட்டர். அது வந்து ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். ரொம்ப வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஹாட் வாட்டர் எதுக்கு சேர்க்குறோம்னா, நம்ம அதில் போட்டிருக்க ஜாமான் சோப்பு எல்லாமே வந்து கரைஞ்சி வர்றதுக்கு தான். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு சுடு தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கிறேன். இந்த சோப்பு வந்து அடியில் வந்து தங்குங்க, அதனால் நல்லா வந்து கரைச்சிக்கங்க. நம்ம சுடு தண்ணி ஊற்றுறதுனால சீக்கிரம் வந்து அந்த சோப்பு வந்து கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், சோப்பு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நம்மளுக்கு சூப்பராக வந்து லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த லிக்விட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாத்ரூம், டாய்லெட் எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போது இந்த லிக்விடை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பிளாஸ்டிக் பவுலில் வந்து இது போல் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கங்க. இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி அதோட மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான லிக்விட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூமில் உப்பு கரை வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இது போல் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டை வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு கரை உள்ள இடத்துல தேய்ச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இது தேய்க்கும் போது பாத்ரூம் வந்து கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது. பாத்ரூமை வந்து ஃபுல்லாக வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தேய்ங்க. இப்படி தேய்க்கும் போதே பாருங்கள், உங்களுக்கு அந்த உப்புலாம் வந்து அந்த ஷீட்டில் வந்து பட்டிருக்கு பாருங்கள். அது அப்படியே வந்து உப்புலாம் வந்து கொட்டிடும் நம்ம தேய்க்கிறப்ப. இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் தேய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம லிக்விடை போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு அதிகமாக உப்பு கரை இருந்துச்சோ அந்த பக்கம்லாம் வந்து நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ண லிக்விடை வந்து ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட்டில் வந்து ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் டைல்ஸ்லலாம் வந்து எங்கெங்கெல்லாம் உப்பு கரை இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் இது போல் செஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வந்து ஊற விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும் போது ரொம்பவே சுலபமாக வந்து போயிடும். இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்ரூம் டோரில் கூட எனக்கு உப்பு கரை இருந்துச்சுல கீழே, அதுலேயும் வந்து நான் ஊற்றி விட்டுக்கிறேன். இப்போ இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும்.
ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இது தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து இது போல் நான் வேஸ்ட்டான பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து இதோட வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஜாமான் வளர்க்குற கம்பி இருக்கும்ல, அதை வந்து இது உள்ளார வந்து அப்படியே வந்து திணிச்சு விட்டுருங்க. நான் செய்கிறது போல் செஞ்சுக்கோங்க. இது இப்படி நம்ம செய்யும்போது அந்த கம்பி வந்து நல்லா அந்த பாட்டிலோட வந்து பிடிச்சிக்கும். இது வந்து கலண்டு விழாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கலண்டு விழுன்னு பயப்பட வேணாம். இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி பாத்ரூம் டைல்ஸ் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ரெடி பண்ணல லிக்யூடில் வந்து கொஞ்சம் வந்து பவுலில் எடுத்து அதில் வந்து இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தொட்டு தொட்டு நான் வந்து தேய்க்க போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்ரூம் வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வச்சு அந்த லிக்யூடை வந்து தொட்டு தொட்டு நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் தேய்ச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து ஊற விட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த உப்பு கரையெல்லாம் வந்துடும். நீங்கள் நிறைய மெத்தடில் வந்து உப்பு கரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கிறதுனால ரொம்பவே சுலபமாக வந்து அந்த உப்பு கரையெல்லாம் வந்து வந்துடுங்க. இந்த ஸ்க்ரப்பர் வந்து தேய்க்கும் போது கலண்டு விழுந்துருன்னு பயப்படாதீங்க. அதெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாது. நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து இருக்கும். நம்மளுக்கு கடையில் வாங்குகிற ஸ்க்ரப்பர் கூட இந்த அளவுக்கு இருக்காதுங்க. இது வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு தேய்க்க வரும். கையும் வந்து வலிக்காது. நம்மளுக்கு வசதியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. இப்போ இதே போல் நான் எல்லா பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். பாத்ரூம் கதவையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது பாத்ரூம் டைல்ஸ் கதவு எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ மீதம் இருக்கிற லிக்விடை வந்து நான் வந்து தரையில் ஊற்றி விட்டுக்கிறேன். தரையும் வந்து அழுக்காக இருக்குல்ல, தரையிலையும் ஊற்றி விட்டுட்டு நம்ம வந்து விளக்கமாறு வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்கள் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற விளக்கமாறு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது உங்களுக்கு நல்லா வந்து அழுக்கு போக உதவி செய்யும். இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது நல்லாவே வந்து உழைக்கிது. இப்போது நான் எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவும் போதே தெரியும் உங்களுக்கு உப்பு கரைலாம் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு போயிருக்கு பாருங்கள். உப்பு கரை இருந்த இடமே தெரியல. ரொம்ப சுலபமான மெத்தடில் வந்து நம்ம எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து அதையும் இதையும் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது போல் ஃபுல்லாக வந்து நம்ம பாத்ரூமை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பாத்ரூமில் இருக்கிற பைப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி நல்லா வந்து அந்த ப்ரஷ்ஷாலேயே வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது போல் பேஸ்ட் வச்சு நம்ம சில்வர் பைப்லாம் தேய்க்கும் போது ரொம்பவே புதுசு போல் பளிச்சுன்னு ஆயிருங்க. நீங்கள் எப்போலாம் பாத்ரூம் கழுவுறீங்களோ அப்போ வந்து இந்த பைப்பே வந்து இது போல் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுனே இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் பாத்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம பாத்ரூம் வந்து முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எப்படி வந்து இருக்குது பாருங்கள். ரொம்பவே பளிச்சுன்னு புதுசு போலவே ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இடம் தான் வந்து ரொம்ப வந்து உப்பு கரையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கூட வந்து அந்த உப்பு கரையே தெரியல. இதே போல் டாய்லெட்டும் வந்து ரொம்பவே க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதுக்காக டாய்லெட் க்ளீனர் வந்து அதிக காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த லிக்விடை போட்டே நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.